உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 26 5ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள், தசமி திதி, உத்திர நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உதவி, ரிஷபம் பக்தி, மிதுனம் உயர்வு, கடகம் சினம், சிம்மம் இன்பம், கன்னி தடை, துலாம் நிறைவு, விருச்சிகம் தெளிவு, தனுசு ஆர்வம், மகரம் முயற்சி, கும்பம் குழப்பம், மீனம் மேன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, எண்கணிதம் சம்பந்தமாக, அதிர்ஷ்ட கற்கள் சம்பந்தமாக, பெயரியல் சாஸ்திரம் சம்பந்தமாக, புரோனாலஜி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய சில சாபங்களை பற்றியும் அந்த சாபங்களுக்குண்டான பரிகாரங்களை பற்றியும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக 13 வகையான சாபங்கள் இருக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 13, 1 2 அல்ல, 13 வகையான சாபங்கள் இருக்கின்றன. அந்த சாபங்களை எப்படி ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கிறது, அந்த சாபங்கள் இருந்தால் என்னென்ன துன்பங்கள் வரும், அந்த சாபங்களுக்கு எல்லாம் என்ன பரிகாரம் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது பித்துரு சாபம். இதை பற்றி நான் முன்னுக்கும் பேசியிருக்கேன். பித்துரு சாபம் என்ற ஒரு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சாபம். உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுங்கோ. ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து வலதுபுறமாக எண்ணி வந்தால் 9வது வீட்டில் சனீஸ்வரன் இருந்தால் உங்களுக்கு பித்துரு சாபம் உண்டு. 9வது வீட்டில் ராகு இருந்தால் உங்களுக்கு பித்துரு சாபம் உண்டு. 9வது வீட்டில் கேது இருந்தால் உங்களுக்கு பித்துரு சாபம் உண்டு. இதை விட வேறு கிரக அமைப்புகள் இருந்தாலும் பித்துரு சாபம் உண்டு. 9வது வீட்டில் பாதகாதிபதி இருந்தாலும் பித்துரு சாபம் உண்டு. இன்னும் சில அமைப்புகள் அதை கண்டுபிடிக்க இயலாது. உங்களுக்கு தெரிஞ்சது லக்னத்திலிருந்து 9ல் நேரடியாக சனி இருந்தால் பித்துரு சாபம், ராகு இருந்தால் பித்துரு சாபம், கேது இருந்தால் பித்துரு சாபம். சரி, இந்த பித்ரு சாபம் எப்படி வந்துச்சு ஐயான்னு கேட்டால், அமாவாசையில் உண்பது. அமாவாசை என்பது இறந்தவர்களுக்கு உண்டான நாள்.
உங்களுடைய அப்பா இறந்திருந்தாலோ அம்மா இறந்திருந்தாலோ அமாவாசை அன்றைக்கு நீங்கள் உணவு காலையில் சாப்பிடக்கூடாது. அமாவாசை விரதம் இருந்து பித்ரு காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். எனக்கு அப்பா இல்லை ஐயா, ஆனால் நான் அமாவாசை அன்றைக்கு சாப்பிட்டேன், அப்போ பித்ரு தோஷம் வரும். எனக்கு அம்மா இல்லை ஐயா, அமாவாசை அன்றைக்கு சாப்பிட்டன், பித்ரு தோஷம் வரும். பித்ரு தோஷத்துக்கு முதலாவது காரணம் அமாவாசை அன்று உண்பது. அமாவாசை என்பது இறந்த மூதாதையர்களுக்கு உண்டான நாள். அன்றைய தினம் இறந்து போன எங்களுடைய பெற்றோர்களை நினைத்து நாங்கள் விரதம் உண்ணாமல் இருக்க வேண்டிய நாள். பித்துருக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது அப்பாட திவசம் வரும், அதை நாங்கள் கவனிக்கிறதில்லை. ஆடி அமாவாசை வரும், அன்றைக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. தை அமாவாசை வரும், அன்றைக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. மாலைய பட்ச அமாவாசை வரும், அன்றைக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. மாலைய பட்சத்தில் அப்பா இறந்த திதி வரும், ஒன்றும் செய்கிறதில்லை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும், அன்றைக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. இறந்து போனவர்களுக்கு திதி கொடுக்கறதில்லை. இறந்து போனவர்களுக்கு புண்டம் போடுறதில்லை. இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதில்லை. இறந்து போனவர்களுக்கு திவசம் செய்கிறதில்லை. இறந்து போனவர்களுடைய படத்துக்கு சாம்பிராணி காட்டுறதில்லை. இறந்து போனவர்களுடைய படத்துக்கு படைக்கிறதில்லை. இறந்து போனவர்களை நினைத்து ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கறதில்லை. இந்த மாதிரி எந்த காரியத்தையும் செய்யாட்டி அடுத்த பிறவியில் பித்ரு தோஷம் ஏற்படும். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவையெல்லாம் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை கவனிக்க வேண்டும். சில பேர் சொல்கிறது, எங்களோட அப்பா 80 வயசு மட்டும் இருந்தார் ஐயா, அவர் உயிரோடு இருக்கக்குள்ள நான் எல்லாம் செஞ்சேன், இப்போ செத்து போனார், ஒன்றும் செய்கிறதில்லை, அவர் இருக்கக்குள்ளேயே நான் எல்லாம் செஞ்சேன். அது தவறு. இறந்து போன ஆத்மாக்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு. ஒருத்தர் இறந்து போனாலும் உயிரோடு இருக்கக்குள்ள நீங்கள் எப்படி ஒருத்தரை கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி இறந்து போனதுக்கு பிறகும் அவருக்கு திவசம் செய்யணும், திதி செய்யணும், தர்ப்பணம் செய்யணும், புண்டம் போடணும், திவசம் செய்ய வேணும். இறந்து போனாலும் அவர்களுக்கு பசியும் தாகமும் உண்டு என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் செய்யணும். இதுக்கேக்குள்ளேயும் கவனிக்கிறதில்லை. இறந்து போனதுக்கு பிறகும் கவனிக்காட்டி பித்ரு தோஷம் என்ற ஒரு தோஷம் உங்களோட ஜாதகத்தில் வரும். இறந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய கரும காரியங்களை செய்யாமல் விடுவது. செத்த விட ஒழுங்காக ஒரு ஐயாவை கூப்பிட்டு செய்கிறதில்லை, அவருக்கு கருமாதி செய்கிறதில்லை, சடங்குகள் செய்கிறதில்லை. இதெல்லாம் பித்ரு தோஷத்தை கொண்டு வரும். இருக்கும் போது அம்மா அப்பா உயிரோடு இருக்கக்குள்ளேயே அவைகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும், தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொடுக்கணும், தேவைப்பட்ட மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுக்கணும். அவர்களை கவனிக்க, அவர்கள் தான் எங்களை கவனிக்கணும். அது மாதிரி நாங்கள் அவர்களை கவனிக்க வேணும், தாத்தா பாட்டியை கவனிக்க வேணும். அவர்களை ஆதரிக்காமல் விட்டாலும் பித்ரு தோஷம் வரும். பித்ரு தோஷம் இருந்தால் என்ன செய்யும்? இப்போ ஜாதகத்தில் எப்படி பித்ரு தோஷத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியாச்சு, எப்படி பித்ரு தோஷம் வரும்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன ஏன் செய்யுமெண்டா, முதலாவது பித்ரு தோஷம் உங்களுக்கு இருந்தால் மனதில் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. திருப்தியாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆண் வாரிசுக்கு தடை. என்னட்ட ஜாதகம் பார்க்க வாராக்கள் வருவினம், ஐயா எனக்கு மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை வேணும்னு 2ஆம் தரம் பார்த்தேன், அதுவும் பொம்பளை பிள்ளை, 2 பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஜோசியரெல்லாம் சொல்லிச்சினமென்று 3ஆவது அதுவும் பொம்பளை பிள்ளை, எனக்கு ஆண் பிள்ளை இல்லையா, 3ம் பொம்பளை பிள்ளை, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை. பித்ரு தோஷம் இருந்தால் ஆண் வாரிசுக்கு தடை ஏற்படும். எத்தனை பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிற மாதிரி வராது. நாங்கள் செத்துப்போனால் யாரோ ஒருத்தன் தான் கொல்லி வைக்கணும், ஆம்பளை பிள்ளை இருந்தால் தான் கொல்லி வைப்பான். அதனால் ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆம்பளை பிள்ளை கொல்லி வைக்கிறதுக்கு வேணும். ஆண் வாரிசுக்கு தடை. பிள்ளைகள் இருக்கையா பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இல்லை. இதுவும் பித்ரு தோஷத்துக்கு காரணம்.
பிள்ளையே இல்லை, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஒரு பிள்ளையே இல்லை ஐயா, எனக்கு 10 வருஷமாச்சு கல்யாணம் முடிச்சு, எனக்கு குழந்தை இல்லை, நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டேன், எத்தனையோ மருந்து மாத்திரை எடுத்துட்டேன், ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சு பார்த்தேன், எல்லாம் ஃபெயிலியராக போச்சு, 2 முறை ட்ரீட்மெண்ட் செஞ்சேன், ஃபெயிலியராக போச்சு, பிள்ளை இல்லை. புத்திரு தோஷம் இருந்தால் பிள்ளை பிறக்காது. கரு சிதைவு, மனைவிக்கு குழந்தை உண்டாயிடுச்சு, அழிஞ்சு போச்சு, 2ஆம் தரம் உண்டாயிடுச்சு, அழிஞ்சு போச்சு, 3ஆம் தரம் உண்டாயிடுச்சு, கரு சிதைவு நடந்து கொண்டே இருக்குது, பிள்ளை பிறக்குதில்லை, அதுக்கும் புத்திர தோஷம் காரணம். அதே நேரத்தில் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறது, நல்லது செய்ய போய் பேரை கெடுத்து கொள்வது, உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் விழுறது, யாரோ செய்கிற தவறுக்கு உங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படுறது, காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படுறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, திருப்தி இல்லாமல் இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, சந்தோஷம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் பித்ரு தோஷம் இருந்தால் வரும். பித்ரு தோஷம் இருந்தால், இறந்தவர்களுடைய சாபம் இருந்தால், இந்த மாதிரி பித்ருக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கருமங்களை செய்யாட்டி தோல்வி, ஏதாவது ஒரு விஷயம் தோற்று போனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும், இதனால் இது தோத்துட்டுண்டு, எல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் விஷயம் தோற்று போயிடும், அதுக்கும் காரணம் பித்ரு தோஷம். காரணம் இல்லாமல் தோல்விகள் வாரது பித்ரு தோஷம். அமாவாசைக்கு விரதம் இருக்கிறது, சிவ வழிபாடு செய்கிறது, பித்ருக்களுக்கு படைக்கிறது, இறந்த நாட்களில் தான தர்மம், இதெல்லாம் செஞ்சால் பித்ரு தோஷம் நீங்கும். என்ன நேயர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.